ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சமையலில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். பாருங்கள், ஈவினிங்கில் நல்லா சாப்பிட்றதுக்கு ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸாக நம்ம சாப்பிட்றதுக்கு சிக்கன் பக்கோடா செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிக்கன் பக்கோடா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். பட் நான் எப்படி செய்கிறேன், என்னோடய ஸ்டைலில் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சு என்னோடய அனுபவத்தை நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் உங்களுக்கு. ஸோ இதே மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு உங்களுக்கு எப்படி வந்தது டேஸ்ட்டு அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபஸ்ட்டு சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். போன்லெஸ் சிக்கனாக எடுத்துக்கோங்க, அதாவது எலும்பு இல்லாமல் நல்லா சிக்கனாக எடுத்துக்கோங்க. ஸோ அது கூடவே பாருங்கள், 2 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன், 1 ஸ்பூனு ரெட் சில்லி, காஷ்மீரி ரெட் சில்லி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூனு கரம் மசாலா, 1 ஸ்பூன் வந்து மைதா மாவு, 1 ஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். ஸோ இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. ஸோ இது எல்லாமே நம்ம அந்த சிக்கனோடவே போட்டுக்கலாம். எல்லா மசாலா ஐட்டமும் போட்டுட்டு அது கூடவே ஒரு 2 பெரிய ஸ்பூனில் நான் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எவ்வளோ சிக்கன் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கூட்டி குறைச்சி நீங்கள் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூனு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா பாருங்கள், லெமன் ஒரு 1/2 லெமன் எடுத்து நான் புழிஞ்சு விட்டுக்கிறேன். 1/2 லெமன் நல்லா புழிஞ்சு விட்டுட்டு அது கூடவே உப்பு சேர்க்க போகிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் மேக்னேட் பண்ணி வைக்க போகிறோம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி நல்லா வச்சுட்டு மூடி வச்சிடலாம். கூடவே கருவேப்பிலையும் ஒரு 2-3 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு 1/2 அன் ஹவர் மேக்னேட் பண்ணி தனியாக வச்சிடலாம். ஸோ இப்போ 1/2 அன் ஹவர் கழித்து நம்ம எடுத்து பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். பொரிக்கிறதுக்கு நான் கடாய் அடுப்பில் வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கிறேன். பொரிக்க தேவையான அளவு நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். நீங்கள் ரொம்பவும் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, லோ ஃப்ளேம்லேயும் வைக்காதீங்க, மீடியமாக வச்சுக்கோங்க அடுப்பை. ஏன்னா அப்போ தான் வந்து இது எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்காது. இல்லைன்னா எண்ணெய் ரொம்ப இழுக்கும், அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இதை நம்ம ஊற வச்சுருந்தா சிக்கன் துண்டுகள் எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம், ஒவ்வொன்றா எடுத்து அதில் போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் பொரிச்சிட்டு மறுபடியும் அதை திருப்பி போட்டு நம்ம அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எவ்வளோ அந்த எண்ணெயில் நம்மளால் போட முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் நான் போட்டுக்கிறேன். நான் இதை 1/2 கிலோ வந்து பார்த்திங்கன்னா 2 தடவை நான் பொரித்து எடுத்தேன். பாருங்கள், இப்போ எல்லாமே நல்லா போட்டு நல்லா பொரியுது. இப்போ 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நல்லா சூப்பராக பொரிச்சிட்ருக்கு பாருங்கள். ஒரு சைடு எல்லாம் வெந்துடுச்சு. நம்ம இன்னொரு சைடு நம்ம எல்லாமே திருப்பி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், திருப்பி போட்டாச்சு. இது நல்லா ப்ரௌன் கலரில் பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த கொதிக்கிற அந்த சலசலப்பெல்லாம் அந்த நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா இதை எடுத்துடலாம். இந்த கலரில் வரணும். நம்ம ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ அந்த காஷ்மீரி ரெட் சில்லி போட்டோம் இல்லைங்களா, அது மட்டும்தான் இதில் கலர் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவுமே நான் ஃபுட் கலரு ஆட் பண்ணலை. பாருங்கள் இந்த அளவுக்கு சூப்பராக சிக்கன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு, பார்க்குறீங்களா? இப்போ எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், வேறு ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ மீதி இருக்கிற சிக்கன் துண்டு எல்லாமே நான் இதே மாதிரி பொரிக்க போகிறேன். அவ்வளோதான், எல்லாத்தையுமே எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது மறுபடியும் நம்ம போகிறதுக்கு அந்த எண்ணெய் கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே போட்டு மறுபடியும் பொரித்து எடுக்க போகிறோம். இருக்கிற சிக்கன் பீஸ் எல்லாத்தையும் அதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், நான் 2 தடவை மட்டும்தான் நான் இதை பொரித்து எடுத்தேன். ஏன்னா நான் 1/2 கிலோ தான் வாங்கினேன் இல்லைங்களா, எண்ணெய் கொஞ்சம் 1/2 லிட்டர் எண்ணெய் தான் ஊற்றினேன். அதனால் ஃபுல்லாத்தையும் நான் 2 தடவை போட்டு பொரித்து இந்த மாதிரி 2 பக்கமும் அதே மாதிரி திருப்பி போட்டு நல்லா ப்ரௌன் கலராக வந்த உடனே பாருங்கள் எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு சிக்கன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு.
நல்ல ஈவினிங் டைமில் ஒரு டீ குடிக்கும்போது நம்ம இந்த சிக்கன் பக்கோடா சாப்பிட்டு டீ குடித்தோன்னா அன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ பிள்ளைங்களுக்கும் பிடிச்சமான ஒரு சைட் டிஷ் கூட இது நீங்கள் சாப்பாட்டுக்கும் சாப்பிட்லாம். ஸோ ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்நாக்ஸாகவும் நம்ம சாப்பிட்லாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மணக்க சூடான ஒரு சிக்கன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.